சரி போகட்டும், அந்த அம்மா கேஸ் போடுகிறேன்றது போடட்டும். நான் சொல்கிறேன், இன்னொரு 100 முறை சொல்லுகிறேன், கேவலமான தொழிலை செய்து மக்களை அட்டை போல் உறிஞ்சி வாழ்கின்ற அநாகரிகமான கூட்டம் என்ன மதிப்பை மக்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் லாட்டரி சீட்டு கும்பலின் கையில் தமிழ்நாடு அரசியல் மாட்டிக்கொண்டு விட்டது என்று சொல்வதற்கு விஜயினுடைய ஆட்சி 3 மருமகன் கையில் இருக்கிறது. அவர் ஒரு லாட்டரி சீட்டுக்காரர். மாமியா கையில் ஏடிஎம்கே இருக்கிறது. நீ ஒரு லாட்டரி சீட்டுக்காரம்மா. அப்புறம் உன் மகன் கையில் புதுச்சேரி ஆட்சி இருக்கிறது. 100 கோடி ரூபாய் மந்திரி பதவிக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறார். ஆகவே முதலமைச்சரால் மந்திரி சபையை நிரப்ப முடியவில்லை என்று சொல்லுகிறார். இவ்வளவு கேவலமாக அச்சடிப்பது போல பணத்தை அள்ளி குவித்து கொண்டு வந்து 1200 கோடி ரூபாய் மோடிக்கு, 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு வெளிப்படையாக கொடுக்குற நீங்கள் எப்படி பெரிய ரத்தம் வடித்து வேர்வையை வடித்து ஈட்டிய பணமா இந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்த படம் இல்லை. நீ எல்லாம் பேசுகிறாய், வழக்கு போடு. நாட்டிலே அட்டைகள் எல்லாம் உறிஞ்சுகின்றன என்று நான் சொல்லக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லுவானால் நீதிமன்றத்தின் நீதியை பற்றி அப்புறம் விமர்சிப்போம். உங்களை அவங்க வந்து ஆதாரம் வெளியிடுங்க அப்படின்னு ஒரு சவாலே விட்டாங்க. என்ன ஆதாரம்? நீங்க ஜிஎஸ்டி கட்டுறதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க, மக்களுக்கு நீங்க நல்லது இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரியல, சரி விடு, நான் இவ்வளவு நேரம் சொன்னது போடு. அப்படியே ஒரு பீடி குடிக்கிறவன் ஜிஎஸ்டி கட்டுறாங்கிறேன், அப்புறம் நான் என்ன ஒன்றும் பண்ணுறது இல்லையா? நான் சாப்பிடலையா? நான் இருக்கலையா? வேட்டி கட்டலையா? சட்டை போடலையா? எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி ஒருத்தன் வாழ்வேன்? இது நேரம் சொல்கிறேன், திருப்பி கேட்குறேன். நீ